ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருட்டிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் ரப்பர் எஸ்டேட் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இருட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு ரப்பர் எஸ்டேட்ல ஜனவரி மாதம் 21 2017 வழக்கம் போல தொழிலாளிகள் வேலைக்கு போறாங்க. அவங்க ரெகுலராகவே ஒரு ஒத்தையடி பாதையில் போவாங்க. அப்படி ஒத்தையடி பாதையில் போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா புற்கள் நிறைந்த நிறைய ஒரு ஏரியா இருக்கும். அந்த மாதிரி தான் வழக்கம் போல் அந்த ஒத்தையடி பாதையை பயன்படுத்திட்டு அவங்க போகும்போது திடீர்னு ஒரு புதருக்குள்ளேருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது. அவங்க எவ்வளவோ டைம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வந்ததில்லை. ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட இந்த ரப்பர் தோட்டத்தை சேர்ந்த தொழிலாளிகள் ஒரு 2 பேர் சரி உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு அந்த புதரை விலக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த புதருக்கு பின்னாடி ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்கு. பல நாட்களுக்கு முன்னாடியே அந்த கிணறை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா அபண்டன்ட் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கிணத்துக்கு உள்ள இருந்துதான் இந்த துர்நாற்றம் வருதுங்கிறத இந்த தொழிலாளிகளால கண்டுபிடிக்க முடியுது. அப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கறாரு. அப்படி எட்டி பார்க்கும்போது சடனா பேக் அடிச்சிட்டாரு. பக்கத்துல இருக்கவர் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இவரால பதிலே சொல்ல முடியல. இப்ப இன்னொரு தொழிலாளியும் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கறாரு. அவர்கிட்ட இருந்தும் அதே ரியாக்ஷன் தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த கிணத்துக்குள்ள இந்த 2 பேரும் என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட சடலம் பாதி மூழ்கி இருக்கு, பாதி மிதந்துட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அந்த பெண் இறந்து போய் ஒரு 2-3 நாள் இருக்கலாம். தண்ணிக்குள்ளேயே அந்த உடல் மூழ்கி இருந்ததுனால கேஸ் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகி அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்கு. அதனால தான் இந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளியில துர்நாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த தொழிலாளிகளால யூகிக்க முடிஞ்சு உடனே இதை பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்றாங்க. உடனே லோக்கல் இருக்க போலீஸ் ஆபீசர் இந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற வேலை அந்த பெண்ணோட சடலத்தை கிணத்துக்குள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு வருது. கட்டுல வச்சு கட்டி ஒரு 4 பக்கம் கயிறை வச்சு கட்டி அந்த பெண்ணோட சடலத்தை ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ஃபேஸை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க மக்கள் கிட்ட கேட்குறாங்க, இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் யாருமே தெரியாதுங்கிறாங்க. அதுவும் லோக்கல் இருக்கவங்க இந்த பெண்ணை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அந்த பெண்ணு கொலை செய்யப்பட்டு அவங்க உடல் இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கலாம். இல்லை அவங்க தற்கொலை பண்ணிருக்கலாம். இல்லைன்னா இந்த பக்கம் போகும்போது ஆக்சிடென்ட்டா தவறி விழுந்திருக்கலாம். இப்போ போலீஸ் அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது இவங்க விழுந்த கிணத்தை சுற்றி எந்த விதமான அசம்பாவிதம் நடந்ததுக்குரிய தடயம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க தவறி விழுந்தாங்க அப்படின்னா அந்த கிணத்தை ஒட்டி விழுந்திருக்கணும். சில 1-2-3 கற்கள் கீழே விழுந்திருக்கணும். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் நடந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. பட் எதுவுமே இல்லைங்கிறதுனால 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த பெண் அவங்களே உள்ள குதிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை யாரோ கொலை பண்ணி உள்ள தூக்கி போட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுமானத்துக்கு தான் போலீஸ் வர்றாங்க. பட் இதுல ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோக்கல்ல வேலை பார்க்குற யாருமே இந்த பெண்ணை தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் போலீஸ் சந்தேகிக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணு போட்டிருந்த ட்ரெஸ், அவங்க காதுல போட்டிருந்த தோடு நகைகளை வச்சு பார்க்கும்போது இந்த பெண் லோக்கல் ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. தட் மீன்ஸ் இந்த பெண் ஒரு மலையாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ட்ரெஸ் பண்றதுக்கும் இந்த பெண் ட்ரெஸ் பண்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த பெண் வெளியூரை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இங்க கேரளாக்கு வேலைக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்ப போலீஸுக்கு முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும். பட் ஒண்ணு மட்டும் தெரியுது, அவங்க வெளியூரை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து இங்க ரப்பர் பிளான்டேஷனுக்கு இதுக்கோ வேலைக்கு வர்றாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கியிருப்பாங்க. இப்போ அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து 2 சதுர கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வேலைக்கு வந்து வீட்டு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க, அவங்க ஏதாவது மிஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் விசாரணை பண்றாங்க. அதே டயத்துல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பெண்ணோட வயதை ஒத்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும் செக் பண்றாங்க. எந்த விதமான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரல. இப்போ அடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க, வீடு வீடா போய் செக் பண்றாங்க. அதாவது வெளியூரை சேர்ந்தவங்க யாராவது இங்க தங்கி இருக்காங்களான்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட இந்த உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கிருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த வீட்டில் ஒரு பெண் தங்கியிருந்தாங்க, ஒரு 2-3 நாள் அந்த பெண் திடீர்னு ஆளை காணுங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. அந்த பெண் பேசிக்காவே கர்நாடகாவை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட கசின் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருந்தாரு. மொத்தம் 4 பேர் இந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க. சார் திடீர்னு ஒரு 3 நாளா ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி
அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. அப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓகே, ஒருவேளை இந்த வீட்டுல இருந்து திடீர்னு காணாம போன அந்த பெண்ணோட சடலம் தான் அந்த கிணத்துல மீட்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. இப்போ அந்த போட்டோவை ஹவுஸ் ஓனர் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பதான் அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் போட்டோவை பார்த்துட்டு சொல்றாரு, சார் இந்த பெண் மாதிரி தான் சார் தெரியுது, பட் எனக்கு உறுதியா தெரியல. ஆனா அந்த பெண் கர்நாடகால இருந்தாங்க, இங்க வீட்டுக்கு வந்து வாடகைக்கு எடுக்கிறப்போ அந்த கர்நாடகாவோட ஆதார் கார்டெல்லாம் கொடுத்தாங்க, நாங்க வேணா அந்த அட்ரஸ் தரோம், நீங்க கேட்டு பாருங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. இப்போ இவங்களோட கர்நாடகா அட்ரஸை எடுத்துட்டு அங்க இருக்கிற கர்நாடகா போலீஸை கான்டாக்ட் பண்ணி லோக்கல்ல இருக்கிற அந்த பெண்ணோட போட்டோகிராஃபை வாங்கி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. சந்தேகமே கிடையாது, கிணத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணோட பேரு ஷோபா. அவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க, இங்க கேரளாக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. தன்னோட 2 குழந்தைகளோடையும் தன்னோட கசின் ஒருத்தரோட இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த பெண் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த சோஃபாங்கிற பெண் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட வீட்டை போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள 2 குழந்தைகள் வாழ்ந்ததுக்குரிய தடயங்கள் இருக்கு, அவங்களோட ஸ்கூல் பேக் எல்லாமே இருக்கு. பட் அந்த வீட்டுக்குள்ள எந்தவித அசம்பாவிதம் நடந்ததுக்குரிய தடயமும் இல்லை, எல்லாமே பக்காவா இருக்கு. அதே டயத்துல ரொம்ப அரிபரியா அந்த வீட்டை விட்டு யாருமே கிளம்பி போனதுக்குரிய தடயமும் கிடைக்கல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான கிரைமும் நடக்கல. அதே டயத்துல அந்த பெண்ணை யாரும் கடத்திட்டும் போல, இதே டயத்துல அந்த பெண் பதட்டமா இந்த வீட்டை விட்டு வெளியிலயும் போல அப்படிங்கிறதையும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. மேபி இந்த கிரைம் இந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில எங்கேயாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. இப்ப போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பெண்ணை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோபாங்கிற பெண்ணோட 2 குழந்தைகள் எங்க, அவங்க கூட தங்கி இருந்த அந்த மர்மமான நபர் யாரு, இப்ப அவர் எங்க போயிட்டாரு அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் தான் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது முக்கியம் தான், பட் அதுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைகளையும் உயிரோட மீட்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 குழந்தைகளையும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடகால இருந்து இந்த கேரளாக்கு வேலைக்கு வந்த ஷோபாங்கிற இந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, ஷோபா கூட தங்கி இருந்த அந்த மர்ம நபர் யாரு, ஷோபாவோட 2 குழந்தைகளுக்கும் என்ன ஆச்சு, அந்த 2 குழந்தைகளையும் போலீஸ் உயிரோட மீட்டாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ஷோபாக்கு என்ன நிகழ்ந்தது, அவங்க 2 குழந்தைகளுக்கும் என்ன நிகழ்ந்தது, அவங்கள யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுங்க. ஜஸ்ட் எனக்காக ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத 2 விதமான ட்விஸ்ட் இந்த வழக்கில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு அந்த 2 குழந்தைகளையும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஸோ லோக்கல்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த 2 குழந்தைகளோட போட்டோவை எடுத்துட்டு எங்க பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கேரளா ஃபுல்லா நியூஸ் பேப்பர் டிவிலையும் கொடுக்குறாங்க. இந்த 2 குழந்தைகளை ஏதாவது ஒரு நபர் கூட பார்த்தா உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுங்க. ஸோ போலீஸும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட அந்த 2 குழந்தைகள் என்ன ஆனாங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன தடயத்தை கூட கேரளா போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்ப போலீஸ் இப்படி திங்க் பண்ணி பார்க்கறாங்க, நம்ம இந்த 2 குழந்தைகளை தேடிட்டே இருக்க நேரத்தில் அந்த 2 குழந்தைகளை யாரு கடத்திட்டு போயிருப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தங்கியிருந்தால கசின் அப்படிங்கிற போர்வையில் அவன் தான் மேபி இந்த 2 குழந்தைகளையும் கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் இனிஷியலா போலீஸோட விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, இந்த குடும்பத்துல ஷோபா கூட தங்கியிருந்த அந்த நபரோட பேரு மஞ்சுநாத் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மஞ்சுநாத்தும் கர்நாடகாவை சேர்ந்தவன் தான். இப்ப அந்த மஞ்சுநாத் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா இந்த 2 குழந்தைகளையும் கண்டுபிடிக்கலாம். ஏன் ஷோபாவை யாரு கொலை பண்ணா அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மஞ்சுநாத்தை போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட செல்போன் சிக்னலை வந்து ட்ராக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனோட பேங்க் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்திலையும் விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த மஞ்சுநாத் எங்க இருக்கான்னு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஜனவரி மாசம் 21ஆம் தேதி 2017ஆம் வருஷம். இந்த இன்சிடென்ட்க்கு 2 நாளைக்கு முன்னாடியிலிருந்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த மஞ்சுநாத்தோட செல்போன் சிக்னலை ட்ராக் பண்றாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவன் கண்ணூர்ல தான் இருந்திருக்கான், அதாவது இருட்டிங்கிற ஊர்ல தான் இருந்திருக்கான். அங்க இருந்து திடீர்னு ஒரு நாள் பெங்களூருக்கு கிளம்பி போயிருக்கான்.
பெங்களூர்ல ஒரு 1 or 2 days தங்கியிருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப அவன் வந்து கண்ணூருக்கே வந்திருக்கான். இதுதான் அவனோட செல்போன் சிக்னல் காட்டுது. இப்போ கரண்டா அந்த மஞ்சுநாத் எங்க இருக்கான்னு பார்த்தா போலீஸுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அவன் இன்னுமே கண்ணூர்ல இருக்க அந்த இருட்டிங்கிற ஊர்ல தான் இருக்காங்கிறது தெரிய வருது. பட் அவன் ஏற்கனவே ஷோபா கூட தங்கியிருந்தான்ல, இப்போ அந்த வீட்டில் இல்லை, அங்க இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு தனியா ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கான்னு தெரிய வருது. இப்போ போலீஸுக்கு இமிடியேட்டாக ரெட் ஃபிளாக் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒன்னா தான் இருந்தாங்க. திடீர்னு சோபா கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க குழந்தைகள் மிஸ் ஆயிட்டாங்க, இவன் பெங்களூருக்கு போனா திரும்ப வந்தான், இப்போ ஏன் இந்த குடும்பத்தோட வந்து அவன் இல்லை தனியா இருக்கான் அப்படிங்கிற பலவிதமான கொஸ்டின் வருது. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மஞ்சுநாத் மேல போலீஸுக்கு சந்தேகம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, பல நாள் இந்த வீட்டுக்கு வாடகை பாக்கி இருந்திருக்கு. ஸோ இந்த மஞ்சுநாத் என்ன பண்ணியிருக்கான், 6 மாசம் வாடகை பாக்கி, இன்னொரு 6 மாசம் சேர்த்து மொத்தம் 1 வருஷம் வீட்டு வாடகை அந்த வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்துருக்கான். இதுவே போலீஸுக்கு சந்தேகமா வருது. ஸோ இது ஒரு யதார்த்தமா கொடுத்த விஷயம் மாதிரி தெரியல, ஏதோ ஒன்று பிளான் பண்ணி அவன் பண்ணியிருக்கான். அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வாடகை பாக்கியும் ஏன் 6 மாசம் வீட்டு வாடகையும் சேர்த்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் இந்த மஞ்சுநாத்ங்கிற நபர் மேல வர ஆரம்பிக்குது. பட் இந்த மஞ்சுநாத்ங்கிறவன் இதே ஊர்ல இருக்கிறதுனால போலீஸ்க்கு வந்து அவனை ட்ராக் பண்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. அவன் வீட்டில் போய் கதவை தட்டி அவனை அரெஸ்ட் பண்ணி வர்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. பட் போலீஸ் இந்த இடத்துல கிளவரா என்ன திங்க் பண்றாங்கன்னா, இப்போ அவசரப்பட்டு இந்த மஞ்சுநாத்தை போய் அரெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன தோணுனா போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பலவிதமான தடயங்களை அவன் அழிக்க நேரிடும். ஷோபாக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாமே போயிடும். இது எல்லாத்தையும் தாண்டி ஷோபாவோட 2 குழந்தைகள் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த 2 குழந்தைகளுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த மஞ்சுநாத்தால மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால போலீஸ் ரொம்ப கேஷுவலா அவனுக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன என்கொயரிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்கிறாங்க. உடனே அவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். போலீஸ்க்கு வந்து அவன் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி துளி கூட அவங்ககிட்ட காமிச்சிக்கல, ரொம்ப கேஷுவலான ஒரு என்கொயரி மாதிரி அவனை விசாரிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, உனக்கு ஷோபாங்கிற பெண்ணை தெரியுமான்னு. எனக்கு தெரியும் சார், நான் அவங்க கசின் தான் சார், அவங்க கூட தான் சார் தங்கியிருந்தேன், 2 குழந்தைகள்லாம் இருந்தாங்க, அவங்க கூட தான் தங்கியிருந்தேங்கிறான். கடைசியா ஷோபாவை எப்போ பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு 10 நாள் இருக்கும் சார். சரி என்ன ஆச்சு, நீங்க எல்லாம் ஒன்னா தான் தங்கியிருந்தீங்க, ஏன் ஷோபாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, சார் திடீர்னு ஒரு நாள் அவங்க சொல்லிக்காம எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க சார், எங்க போனாங்கன்னு தெரியல, 2 நாளா வரல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி வரல இல்ல, தேடி பார்த்தியா? நல்லா தேடி பார்த்தேன் சார், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல சார், அவங்க ஏதாவது சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்கன்னு சொல்லி நான் குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டில் இருந்தேன் சார், மற்றபடி எனக்கு நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல சார், அவங்க இதுக்கு முன்னாடி 2-3 டைம் இந்த மாதிரி போயிருக்காங்க, திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி இப்போ அந்த குழந்தைகள் எங்க சார்? இந்த போன ஷோபா திரும்ப வரல, அதனால அவங்க குழந்தைகளை வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட கர்நாடகாக்கே நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டாங்க, இந்த 2 குழந்தைகள் அங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி ஓகேப்பா, இப்போ என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அந்த 2 குழந்தைகளும் சொந்தக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் பெங்களூர் போனேன், திரும்ப வந்துட்டேன் சார், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார், அந்த ஷோபா எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றதுலேருந்தே பொய் சொல்கிறான், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அப்போ போலீஸ் அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. சரி ஓகேப்பா, நீ உங்கள் வீட்டில் இருந்தால் பெங்களூர் போனால் அதெல்லாம் ஓகே, உன்னோட செல்ஃபோன் சிக்னல் எங்கே காட்டுதுன்னா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பால் அடைஞ்ச கிணறு இருக்கு, அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க, அதுக்கு பக்கத்தில் உன் செல்ஃபோன் சிக்னல் காட்டியிருக்கே, அங்கே எதுக்குப்பா போன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை சார், சும்மா அந்த பக்கம் வாக்கிங் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் சொல்கிற பதில்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோபாவை கடைசியாக எப்போ பார்த்தேன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேங்கிறான். அப்புறம் டேட்டா மாற்றி சொல்கிறான், குழந்தைகளை கொண்டு கர்நாடகாவில் விட்டேங்கிறான், அப்புறம் அவங்க சொந்தக்காரங்கிட்ட விட்டேங்கிறான். இப்படி இவன் சொல்கிற பதில்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால இந்த மஞ்சுநாத் மேலே தான் போலீஸுக்கு சந்தேகம் அதிகப்படுது. ஒன்று, இவன் தான் ஷோபாவை கொலை பண்ணியிருக்கணும், அந்த 2 குழந்தைகளையும் மேபி இவன் கொலை பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் இவங்கிட்ட பொறுமையாக விசாரிச்ச வேலைக்காகாது, அந்த 2 குழந்தைகளுக்கு என்ன நிகழ்த்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்னு இப்போ போலீஸ் அவங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, நீ தான் ஷோபாவை கொலை பண்ணி அந்த கிணத்துல தூக்கி போட்டு போயிருக்க, அதுக்குரிய எல்லா தடயங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த 2 குழந்தைகள் எங்க, அதை மட்டும் நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஷோபாவோட கொலை வழக்கில் உனக்கு குறைவான தண்டனை வாங்கி தர்றோம், மேபி தூக்கு தண்டனை உனக்காக நாங்கள் ரத்து பண்ணுறோங்கிற மாதிரி பலவிதமான மிரட்டல் விடுறாங்க. அப்பவே இந்த மஞ்சுநாத்துக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், இனிமேல் தப்பிக்க முடியாது, இவங்க ஏதோ செல்போன் சிக்னல் அந்த மாதிரி தடயங்கள்லாம் வச்சிருக்காங்க,
நம்ம மாட்டி போன்னு ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த 2 குழந்தைகளையும் பெங்களூர் கூட்டிட்டு போனேன். ஒரு 2-3 நாள் பெங்களூர்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகளையும் பெங்களூர்லேருந்து பாம்பே போற ஒரு ட்ரெயின்ல ஏற்றி விட்டுட்டு அப்படியே அனாதையை அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப இங்கே வந்துட்டேன் சார். நான் அந்த ட்ரெயினில் ஏற்றி விட்டதோட சரி, அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த குழந்தைகளை எதுவும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ இவன் ஷோபாவை என்ன பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் தான். அதே டயத்தில் இந்த குழந்தைகளை வந்து உயிரோட மீட்டெடுக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கேரளா போலீஸ் மும்பை போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற சைல்டு வெல்ஃபேர் அமைப்பு வந்து இந்த 2 குழந்தைகளும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பல நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயினில் அனாதையை விடப்பட்ட சில குழந்தைகள் வந்து அங்கே இருக்க சைல்டு வெல்ஃபேர் அமைப்போட கண்காணிப்பில் இருக்கிறது தெரிய வருது. ஸோ மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2017ஆம் வருஷம் இந்த 2 குழந்தைகளும் மும்பையில் உயிரோடு இருக்கிற தகவல் தெரிய வருது. இப்போ 21ஆம் தேதி இங்கேருந்து கேரளா போலீஸ் போகிறாங்க. அந்த 2 குழந்தைகளையும் பத்திரமா மீட்டெடுத்துட்டு திரும்ப இங்கே கேரளா கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அந்த 2 குழந்தைகள்கிட்ட கேட்குறாங்க, உண்மையிலே என்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு. இந்த மஞ்சுநாத்ங்கிறவர் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு அங்கிள், அவர் எங்கள் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அம்மா எங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மா 2-3 மாதமாக ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க. சரி, இங்கேருந்து அந்த அங்கிள் உங்களை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா அப்பா கூட வரல, இந்த அங்கிள் மட்டும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து ஒரு ஊருக்கு தனியாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரெயினில் எங்களை ஏற்றி விட்டாங்க. அந்த அங்கிளும் வருவாங்கன்னு பார்த்தா திடீர்னு அந்த அங்கிளை காணோம். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு ஊரில் போய் இறங்கணும், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எங்களை சேர்த்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மஞ்சுநாத்ங்கிறவன் பர்பஸாக அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல அபண்டன் பண்ணி தொலைச்சி விட்டு ஊர் போய் இந்த குழந்தைகளை எங்கேயாவது தொலைச்சிட்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கானா அந்த குழந்தைகளோட அம்மா உயிரோட இல்லைங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அந்த பெண்ணை இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அந்த மஞ்சுநாத் கிட்ட கேட்குறாங்க, சரி ஓகேப்பா, இப்போ குழந்தைகளை மீட்டெடுத்தாச்சு, இப்போ சொல்லு உண்மையிலே ஷோபாவை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வேற வழி இல்லை, இந்த குழந்தைகளும் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோன்னு உண்மையை சொல்கிறான். சரி ஓகே சார், இது நான் ஒரு பிளான் பண்ணிலாம் பண்ணல, ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்து போச்சுங்கிறான். சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நாங்கள் எல்லாம் நானும் ஷோபாவும் லிவிங் டுகெதரில் இருந்தோம். இது இந்த 2 குழந்தைகளுமே ஷோபாவோட குழந்தைகள் சார். நாங்கள் வந்து பேசிக்காகவே கர்நாடகாவை சேர்ந்தவங்க. நாங்கள் இந்த ரப்பர் எஸ்டேட்டில் வேலை பார்க்கறதுக்காக வந்தோம் சார். ஒரு நாள் எனக்கும் இந்த பெண்ணுக்கும் கடுமையான ஆர்கியூமெண்ட் வருது. 2 பேரும் பயங்கர சண்டை வந்து நான் கோபத்தில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த 2 குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லை. ஸோ இப்போ எனக்கு என்ன பதட்டம்னா, அந்த குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த உடலை எங்கேயா டிஸ்போஸ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் எனக்கு அந்த பால் அடைஞ்ச கிணறு ஞாபகம் வந்துச்சு. அடிக்கடி அந்த பக்கம் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக போவேன். அதனால இந்த குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த உடலை போய் நான் அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டேன் சார். மற்றபடி வீட்டை ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு 2-3 நாள் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால இந்த குழந்தைகள் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதே வீட்டில் நான் இருக்கிறது ஆபத்து, அந்த குழந்தைகளை இங்கேயே விட்டு போயிட்டா நான் இமீடியட்டாக போலீஸில் மாட்டிப்பேன்னா ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகளை அவங்க சொந்தக்காரங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் நான் பெங்களூர் கூட்டிகிட்டு போனேன். பட் அங்கே கூட்டிகிட்டு போனாலும் அவங்க அம்மா எங்கே இருக்கான்னு கேட்பாங்க, அப்போ நான் மாட்டிப்பேங்கிறதுனால இந்த குழந்தைகளை கம்ப்ளீட்டாக அனாதையாக்கிடலாங்கிற ஒரு பிளானில் தான் அங்கேருந்து அப்போ பாம்பேக்கு ஒரு ட்ரெயின் போச்சு. அந்த ட்ரெயினில் இந்த 2 குழந்தைகளை ஏற்றி விட்டுட்டு நான் திரும்ப கண்ணூருக்கு வந்து அந்த வீட்டுக்கு போல இங்கே தனியாக ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்து நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தேன். ஸோ இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கிறத நல்லாவே யூகிக்க முடியுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் அப்படி இருந்தா கூட இந்த வழக்குல ஏதோ ஒரு விஷயம் வந்து போலீஸுக்கு நெருடலா இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிக்காவே கர்நாடகாவை சேர்ந்தவங்க. சரி, இவங்களை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கலான்னு 2 பேர்த்த பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. இவனுக்கு ஏற்கனவே திருமணமாகல, அங்க லோக்கல்ல ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்தவன். பட் ஷோபாங்கிற பெண்மணி இருக்காங்களா, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குல்ல, அப்போ அவங்க முதல் கணவர் எங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல. அப்போ அந்த ஷோபாங்கிற பெண்ணை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது கர்நாடகா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த ஷோபா கொலை செய்யப்படுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் ராஜுங்கிற ஒரு நபர் வந்து மிஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி அவங்க மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க சார். நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம், அந்த ராஜுங்கிற நபரை எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி கர்நாடகா போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஷோபாங்கிறவங்க ஒரு காதலரோட தங்கி இருக்காங்க. அந்த காதலர் ஷோபாவை கொலை பண்ணிட்டான். பட் ஷோபாவோட ஒரிஜினல் கணவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிருக்கான். இந்த டாட்டை எல்லாத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துல நெருடலா இருக்குல்ல.
ஓகே, சோபாவோட கணவர் உண்மையிலே இறந்து போயிருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா பரவாயில்ல. திடீர்னு அவன் டிஸப்பியர் ஆயிட்டான். அப்ப இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வந்தது ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க கணவரை கொலை பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி. இப்போ ஒரு வழக்கை சால்வ் பண்ண போய் ஏன் இது இன்னொரு கொலை வழக்கில் போய் முடியக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் கேரளா போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. இப்போ கேரளா போலீஸ் இந்த சந்தேகத்தை போய் கர்நாடகா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கேரளா கர்நாடகா போலீஸ் என்ன பண்றாங்க, ஒன்று பண்ணுவோம், அவனை விசாரிப்போம், அந்த மஞ்சுநாத்தை விசாரிச்சாதான் உண்மையிலே என்ன தெரிய வருங்கிற மாதிரி இப்போ கர்நாடகா போலீஸ் இந்த மஞ்சுநாத்தை விசாரிக்கிறாங்க. இங்க பாருப்பா, நீ கேரளால சோபாவை கொலை பண்ண, அந்த வழக்கு முடிஞ்சது. இப்ப நீ சொல்லு, அந்த ராஜுவை என்ன பண்ணீங்க, சோபாவோட கணவனை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான், சார் நான் சோபாவை கோபத்தில் அடிச்சு கொலை பண்ணது உண்மைதான் சார். அதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் காணாம போனது என்னதையும் லிங்க் பண்றீங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னா கூட இப்போ இன்னுமே அவங்களுக்கு சந்தேகம் வருது. திரும்ப திரும்ப அவங்ககிட்ட அழுத்தம் கொடுத்து விசாரிக்கும் போது வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த மஞ்சுநாத் சொல்றான். இப்போ இந்த மஞ்சுநாத் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, சார் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல சோபாங்கிற அந்த பெண்ணை பார்த்தேன் சார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ராஜுங்கிற ஒரு நபர் கூட திருமணம் ஆச்சு, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் எனக்கு இந்த சோபா மேல ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. அவங்களை எப்படியே கரெக்ட் பண்ணிட்டேன், சோபாவுக்கு என்ன பிடிச்சு போச்சு. நாங்க 2 பேரும் திருட்டுத்தனமா மீட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அது ஒரு நாள் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கணவர் மனைவியை வார்ன் பண்றாரு, இதோட இதை நிப்பாட்டிக்கன்னு. ஸோ நாங்க 2 பேரும் அதை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல, தொடர்ந்து மீட் பண்ணிட்டே இருந்தோம். இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. பட் அந்த ராஜுங்கிற நபர் சோபாவை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு ரெடியா இல்ல, திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. நீ அவனை மீட் பண்ணக்கூடாது, உங்க தொடர்பை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் எங்களால எங்க தொடர்பை நிப்பாட்ட முடியல, தொடர்ந்து திருட்டுத்தனமா நாங்க மீட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்க கணவர் சைடு இருந்தும் தொடர்ந்து அழுத்தம் வந்ததுனால எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது, பேசாம அந்த கணவர் கொலை பண்ணிடலாமாங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம். ஓகேப்பா, அவனை கொலை பண்ணிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி. சரி, எப்படி கொலை பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க மனைவி சோபாவே ஒரு பிளான் போட்டு தராங்க. நான் என் கணவரை ஏமாற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு செக்லூடட் ஏரியா கூட்டிட்டு வரேன், நீ அங்கே வா, 2 பேரும் அவனை சேர்த்து கொலை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்க ஓடி போயிட்டாங்கிற மாதிரி நானே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேங்கிற மாதிரி சோபா தான் சார் எனக்கு ஐடியா கொடுத்தா. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவுக்கு சோபா அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தான் சார் சோபாவை எப்படி கொலை பண்ணேனோ அதே மாதிரி ஒரு கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு நான் கொலை பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவனோட உடலை நிறைய பெட்ரோல்லாம் ஊற்றி எரிச்சிட்டு அந்த ரிமைன்ஸை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போய் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ராஜு மிஸ் ஆகிட்டேன்னா அவங்க மனைவி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்னா, ஓகே கணவர் மிஸ் ஆகிட்டேன்னு மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போய் நான் கர்நாடகாவில் அவங்களோட இருந்தால் எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும்ல, அதனால் ஏதோ சோபாவுக்கு கேரளாவில் வேலை கிடச்சி அந்த பெண்மணி இங்கே வர்ற மாதிரி வந்தாங்க, நானும் கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கு வந்தேன், இங்கே 2 பேரும் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ இவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் எந்த இடத்துல வச்சு இவன் ராஜுவை கொலை பண்ணாங்களோ, பெட்ரோலை ஊற்றி எரித்து அந்த ரிமைன்ஸ் எலும்புகளை எங்கே தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்த சொல்கிறான். கர்நாடகா போலீஸ் அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு ஹியூமன் ரிமைன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதை டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது சந்தேகமே இல்லை, ராஜுங்கிறது தெரிய வருது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோபா பிளான் பண்ணி தன்னோட கணவரை கொலை பண்ணியிருக்காங்க. பட் அதே கள்ளக்காதலுக்காக தான் அவங்க உயிரும் போயிருக்கு. இப்போ போலீஸுக்கு இன்னொரு விஷயம் நெருடலாக இருக்கு. இவன் உண்மையிலேயே எதுக்காகப்பா சோபாவை கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ திரும்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டேய், நீ சோபாவை கொலை பண்ணங்கிறது உண்மை, பட் நீ என்ன சொன்ன, எங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு கொலை பண்ணேன்னு சொன்னேன்ல, இப்போ உண்மையை சொல்லு, எதுக்காக சோபாவை கொலை பண்ணேன்னு கேட்டதுக்கு இப்போ இந்த மஞ்சுநாத்துக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லா உண்மையும் வெளில வந்துருச்சு, இனிமேல் இதை மட்டும் எதுக்கு மறைக்க. ஓகே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ராஜுவை கொலை பண்ணிவிட்டு இவ கூட ஜாலியாக இருந்தேன் சார். கொஞ்ச நாள் நான் ஜாலியாக தான் இருந்துச்சு, அப்புறம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 குழந்தைங்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே தான் வரும், இவ கூட இருந்து போர் அடிச்சு போச்சு, எனக்கு புதுசாக இன்னொரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு, இனிமேல் இவளை கலட்டி விட்டு போகலாங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதே டயத்தில் கேரளாவில் 2-3 பெண்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டேன். பட் இது சோபாவுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் என் கூட புருஷங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டால் ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், நான் என்ன உன் புருஷனா, சும்மா அவங்க கூட இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், நான் நாட்டில் போயிட்டே இருக்கேன், உனக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை என் புருஷன் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன், உனக்காண்டி தான் என் புருஷனை கொலை பண்ணேன், இப்போ நீ என்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்குவேன், நீயும் நானும் சேர்ந்தா என் புருஷனை கொலை பண்ணங்கிறத நான் போய் போலீஸில் போட்டு கொடுத்துருவேங்கிற மாதிரி சோபா என்னை மிரட்டினா. அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவ எப்போ வேணாலும் போலீஸில் நம்மளை காட்டி கொடுத்துருவா,
இந்த ஷோபா உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்னைக்குமே இதுக்கு முன்னாடி பண்ண கொலைப்பழி தான் மேல வர நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்துக்காண்டி தான் நான் ஷோபாவை பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணி இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபைனலா என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் கன்ஃபெஷன் சொல்றான். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சுநாத்ங்கிற நபர் மேல 2 விதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஒன்னு கேரளால வச்சு ஷோபாவை கொலை பண்ண வழக்கு, அதுக்கப்புறம் கர்நாடகால வச்சு ராஜுங்கிற நபரை கொலை பண்ண வழக்கு. பட் அந்த ராஜுங்கிற நபர்ல கொலை பண்ண வழக்குல ஷோபாவும் ஒரு குற்றவாளி தான். இப்போ அவங்க உயிரோட இல்லைங்கிறதுனால இப்போ மஞ்சுநாத் மட்டும் தான் முதன்மை குற்றவாளியா இருக்கான். ஸோ இவனோட வழக்கு கேரளா நீதிமன்றத்திலையும் நடக்குது, கர்நாடகா நீதிமன்றத்திலும் நடக்குது. 2 வெவ்வேறு விதமான நீதிமன்றத்திலையும் இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் இவன் எந்த ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒட்டுமொத்தத்தில் இவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை வருது. இப்போ இந்த ஷோபாவோட 2 குழந்தைகளும் கர்நாடகாவில் இருக்க அவங்க சொந்தக்காரங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் செய்யப்படுது. கர்மா அப்படிங்கிற வார்த்தையில் எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யற தப்பு நம்மளை எப்பவுமே திரும்ப நம்மளை பல வருடம் ஆனாலும் பல ஜன்மங்கள் ஆனாலும் துரத்தி நம்மளை அடிக்குங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்க, கள்ளக்காதலுக்காக தன்னோட கணவரை கொலை பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல தான் இந்த மனைவியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இதுல ரொம்ப பாவப்பட்ட விஷயம் அப்படின்னா அந்த 2 குழந்தைகள் தான். அப்பா அவர் இறந்து போயிட்டார், கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க. எவனோ ஒரு காலி பையன் கூட அந்த 2 குழந்தைகளை கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளை மும்பையில் அனாதையா விட்டு, பட் அந்த குழந்தைங்க ஏதோ தவறான நபர்கிட்ட மாட்டியிருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த குழந்தைகளோட வாழ்க்கையே போயிருக்கும். பட் லக்கிலி ஒரு கரெக்டான போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டி திரும்ப பத்திரமா கேரளாக்கு வந்து இப்போ கர்நாடகாட்ட அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட வளர்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகளோட நினைச்சு பாருங்க, வாழ்க்கையை அம்மா அப்பா இல்லாம தான் வாழ்க்கை ஃபுல்லா வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நீ என்னதான் 1000 சொந்தக்காரங்க அவங்கள வளர்த்தா கூட அம்மாவோட அப்பாவோட அரவணைப்பு இல்லாம ஒரு குழந்தை வளரும் போது அது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அம்மா அப்பா இல்லாம இந்த வளர்ந்த எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களால் இந்த கேஸை வந்து நல்லாவே உணர முடியும். ஸோ இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தப்பு பண்ணுவோம், பட் நம்ம பண்ற தப்பு எதுவுமே நம்ம குழந்தைகளை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கணும். நான் இந்த கேஸ் மட்டும் இல்ல, நிறைய கேஸ்ல திரும்ப சொல்ற விஷயம் தான். பிடிக்கல அப்படின்னா அழகா டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடலாம். தேவையில்லாம இந்த கணவனை கொலை பண்றது, அதுக்கப்புறம் பாருங்க இந்த பொண்ணை அவன் கொலை பண்ணது, பாருங்க எத்தனை 2 உயிர் போயிருக்கு. இப்போ இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். ஒட்டுமொத்தத்தில் இந்த முக்கோண காதலில் என்ன நிகழ்ந்தது? ஒன்றுமே கிடையாது. ஒரு 2-3 வருஷம் அவங்க சந்தோஷமா இருந்தது மட்டும்தான். இவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கான், அந்த பொண்ணு செத்து போச்சு. ஸோ பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு போய் பிடிச்சவங்களோட வாழுங்க. அட்லீஸ்ட் அதில் சம்மந்தப்பட்ட மற்ற நபர்கள் இதில் அஃபெக்ட் பண்ணாமல், ஏன் இந்த மாதிரி குழந்தைகள் கூட அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வழக்கு நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்போம், பரவாயில்லப்பா அந்த தப்புலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் மூலமாக அந்த தப்பு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் எடுத்துப்போம். இப்போ இந்த மஞ்சுநாத்ங்கிறவன் ஷோபாங்கிற அந்த பெண்மணியை கொலையே பண்ணலன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆயிருக்கும்? அந்த ராஜுங்கிறவன் காணாம போயிட்டான்னு இன்னுமே போலீஸ் அவனை தேடிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். பட் இவன் இந்த கொலையை பண்ணதுனால தான் அந்த கொலையும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம பண்ண தப்பு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு டயத்துல எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த வழக்குல இருந்து நம்ம பல விஷயங்கள் கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம். அதுவும் ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் இன்னொரு கொலை வந்து எக்ஸ்போஸ் ஆனது ரொம்ப வித்தியாசமான விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த கேஸை பத்தியான உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.